ஹல்லேலூயா. நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைய மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைய மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தீர்த்துவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தீர்த்துவீர், சமூகத்தாலே நடத்துவீர், என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்திலே உம்பலன் தந்தீர், சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்தில் உம் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீர், பலனடைந்திடுவீர், உயரப்பத்திடுவீர், பலனடைந்திடுவீர், உயரப்பத்திடுவீர், பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காப்பவரே,
தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே 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 ஆவியானவரே. இந்த நாளில் வந்து கலந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அதோடு இந்த நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் கூட உயிர்த்தெழுந்த இயேசுவினால் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து பொறுப்படுத்திக் கொள்வாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். நம்முடைய வருஷத்துடைய வாக்கு தத்தத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆமாம், உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். தொடர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். அல்லேலூயா. முதலாவது அவன் சொல்லும்போது பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும், இதோடு மாத்திரல்ல, வியாதி உள்ளவனுக்காகிலும் நல்லவனுக்காகிலும், பலவீனவனுக்காகிலும் பலவானுக்காகிலும், இப்படி எதில் வேண்டுமானாலும் அதை சேர்த்துக்கொள்ள முடியும். அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்பதை இவன் அறிக்கை செய்ததுனால, கர்த்தரையே சார்ந்து கொண்டதுனால கீழே வரும்போது இவனுக்கு துணையாய் நின்றார். அல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு துணையாய் நிற்க வேண்டும் என்றால், இந்த வேத வசனத்தின்படி நாம் இதில் அநேக காரியங்களை பார்த்துருக்கோம். நான் அதுக்குள்ளே இப்போ கடந்து போகலை. தொடர்ந்து 4வது வசனத்தை பார்த்தோன்னு நினைக்கிறேன். அது வாசிங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் யூதாவுக்கு கற்பித்தான். இதில் கர்த்தரை தேடினான், தன் பிதாக்களுடைய தேவனை தேடினான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தேடுவது எப்படி அப்படிங்கிறதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதில் முதலாவது 1-2 காரியங்களை பார்த்தோம். கடைசியாக ஏசாயா 55:6 பார்த்தோம். அதை வாசிங்க. ஏசாயா 55:6. கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். எரேமியா 29:12. இதையும் வாசிங்க. எரேமியா 21. கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி பண்ணுங்கள். 13. முழு இருதயத்தோடு, இதைத்தான் பார்த்தோம். முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். அப்போ முழு இருதயத்தோடு நாம் இருக்கும்போது, முழு இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, முழு இருதயத்தோடு நாம் வசனங்களுக்கு செவி கொடுக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் தேடுவது. அவரை எப்படி தேட வேண்டும் அப்படிங்கிறது தான். அவரை தேடுவது எப்படி? முழு இருதயத்தோடு தேட வேண்டும். கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். இன்னைக்கு மத்தேயு 5:8 வாசிப்போம். மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். ஆமா, இல்லை இந்த 5ஆம் அதிகாரம் 6, 7 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த அதாவது இயேசுவானவர் ஜனங்களுக்கு உட்கார்ந்து போதித்த காரியங்கள் இது மலைப்பிரசங்கம் என்று சொல்லுவார்கள். இது ஒரு விசேஷித்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறாங்க. இதில் அந்த ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வாசிங்களா இல்லையா? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை இப்படி நிறைய காரியங்களை அதில் போட்டுக்கொண்டே வரும். நீங்கள் 1லேருந்து வாசித்து பாருங்களேன், இதில் நிறையா போட்டிருக்கு. ஏன் இதை சொல்ல வந்தேன்னு சொன்னால், அநேகரை இது தொட்டதான பகுதிகள் இந்த மலை பிரசங்கம் என்பது. உங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், நம்முடைய இந்திய தேசத்துடைய தாத்தா யார்? காந்தியடிகள். காந்தி தாத்தான்னு சொல்லி தெரியாதுல்ல? காந்தியடிகள் தான். மாமா யாரு? நேரு. மற்றவங்க யாருன்னு எனக்கும் தெரியாது. அது 2ஓட நீ கேட்டோம். அப்போ இந்த காந்தியடிகள் அகிம்சைக்குள் கடந்து வந்தது. அதாவது கத்தி எடுக்காதபடி, ரத்தம் சிந்தாதபடி தேசத்திற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பதற்கு அவர் இந்த அகிம்சை வழியை கடைபிடித்ததற்கு காரணம் இந்த மலை பிரசங்கம் தானாம். அவர் வேதத்தை அதிகமாய் ஏன்னா அவர் வெளியில் படித்தவர், வெளிநாட்டில் படித்து வெளிநாட்டில் அவர் அந்த வக்கீலாய் இருந்தவர், பாரஸ்ட்லா என்று சொல்வார்கள். அப்போ அந்த வக்கீலாய் இருந்தவர். நமக்கு அவர் அந்த ஒரு துண்டை மேலே போட்டுக்கிட்டு கோமணம் கட்டிட்டு போகிறத பார்த்தா ஏதோ ஒரு பிச்சைக்கார மாதிரி தெரியும். அவர் பெரிய ஒரு வெளிநாட்டில் சென்று படித்த அறிவாளி அவர். ஆனால் அவர் ஆடை எப்போ எங்கே மாறிச்சான் தெரியுமா? அவர் அழகாய் சூட்டு கோட்டு போட்டுக்கிட்டு இருந்தவர் தான். அவர் வெளிநாட்டின்படி சூட்டு கோட்டு போட்டு கொண்டிருந்தவர் தான். அவருடைய ஆடைகள் எப்படி மாறினது? ஒரே ஒரு வேஷ்டியும் மேலே ஒரு அந்த டவல் மட்டும் போட்டு போனது. எங்கே மாறினது தெரியுமா உங்களுக்கு? எங்கே விருந்து வீட்டுக்கு போகும்போது, ஒரு விருந்து வீடுனா கல்யாண வீட்டுக்கு போகும்போது, தமிழகத்தில் காந்தி கிராமம்னு ஒரு இடம் இருக்குது. அவர் பேரில் தான் அந்த கிராமம், திண்டுக்கல் ஏரியாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் தான் காந்தி கிராமம்னு ஒரு இடம் இருக்குது. அவர் ஏதோ பயணம் வந்தவர், இந்த உப்பு சத்தியாகிரகம்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராட்டம் பண்ணும்படி அவர் ஊர்வலம் வந்தவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது, இங்கே இருக்கிற ஜனங்கள் வயல்களில் இறங்கி விவசாயம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வேஷ்டியை கட்டி அதை கோமணமாய் கட்டி மேலே ஒரு துண்டு மட்டும் போட்டு வேலை செய்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய பயணங்களும் அப்படித்தான் இருந்திருக்குது. அந்த அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்ததுனால தான் அந்த நேரத்தில் தான் அவர் பார்த்து, இனி எல்லோரும் எப்பொழுது ஆடை அணிகிறார்களோ அப்பொழுதுதான் நான் அணிவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் போனவுடன் அதை மாற்றி அவர்கள் போடுவது போல் அவர் கட்டி கொண்டு கடந்து போனார். இது சரித்திரம். தமிழ்நாட்டில் அந்த ஆடையை மாற்றினார். அவர் தமிழ்நாட்டில் தான் அவர் ஆடையை மாற்றினார். அவர் இந்த மலை பிரசங்கத்தை அவர் படித்ததுனால, அந்த அதாவது பைபிளை அவர் அதிகமாக வாசிக்கக்கூடியவர், கிறிஸ்துவை அவர் அதிகமாய் நேசித்தவர், கிறிஸ்தவத்தை விரும்பினவர். ஆனா கிறிஸ்தவர்களை பார்த்து பின்னாடி போயிட்டார். கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன செஞ்சிட்டாரு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதுவும் புரியுதா புரியலையா? கிறிஸ்தவத்தை நேசித்தவர், பைபிளை வாசித்தவர், கிறிஸ்தவத்தை நேசித்தவர். ஆனா கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன செஞ்சாரு? இதே வேண்டான்ட்டு போயிட்டார். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னு சொன்னா,
இயேசுவின் அடிமைன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. யாருன்னு தெரியுமா? இயேசுவின் அடிமை ஏவிஎம் ராஜன். ஏவிஎம் ராஜன் வந்து பழைய ஒரு பிரபலமான சினிமா நடிகர். அவர் நடித்த படம் சக்கரம்னு ஒரு படம். நான் அதை பல முறை பார்த்தேன். அது அது என்னை ஒரு சுற்றி விட்டுச்சு அந்த சமயங்களில். அப்போ படித்து கொண்டிருந்தேன். அது சுற்றி விட்டது. ஏன்னா சுடுகாட்டில் போய் படுத்து கிடந்தேன். ஆமாம், விடுதியில் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதனால் தெரியாமல் அப்படி சினிமாவுக்கு போனது. அதுக்கப்புறம் பூட்டிட்டாங்கன்னா எங்கே போய் படுக்க முடியும்? சுடுகாட்டில் இருந்த கல்லறையில் மேலே தான் படுத்துக்கிட்டு இருந்தோம். சரி, அது அடுத்த சப்ஜெக்ட், அதுக்குள்ளே வேண்டாம். அவரோடு இணைந்து இன்னும் சில நாட்களில் நாகேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி நடிகர் இருந்தார். அந்த தாராபுரம் சொந்த ஊர். இவங்க 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த ரட்சிக்கப்பட்டதில் ஏவிஎம் ராஜன் ஸ்திரமாய் நின்று கொண்டார். அவர் அந்த சிபிஎம் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, தீப் எந்த கொஸ்டின் இப்போ சொல்லுவாங்க டிபிஎம்னு, அதில் போய் அங்கம் வகித்துட்டு அதிலே இருந்து கொண்டார். அவங்க மனைவி இப்போ சமீபத்தில் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவர் இறந்தாரா அவங்க மனைவி இறந்தாங்களா? புஷ்பலதான்னு சொல்லி சமீபத்தில் இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி ஏவிஎம் ராஜன் புஷ்பலதா தான் அவங்க மனைவி வந்து அவங்களும் ஒரு சினிமா நடிகை. அவங்க மதுரோடத்து பக்கத்தில் தான் வீடு. ஏன்னா அவரை 2 முறை ஊழியத்துக்கு அழைப்பதற்காக நான் கடந்து போயிருந்தேன். ஒரு தடவை 2 முறை போயிருந்தேன். 2 முறை போயிருந்தேன். அதனால் தெரியும். அதனால் அதில் அவங்க மரித்தாங்க. அவர் அப்படியே ஊழியத்தில் இருக்கிறார். நாகேஷ் ஏன் பின்மாற்றத்தில் கடந்து போனான் அப்படின்னா, என்ன மாதிரி ஊழியர்கள்லாம் கடந்து போய்கிட்டு பெரிய ஒரு லிஸ்ட்டே கொடுத்து, நான் சர்ச்சு கட்டணும், சர்ச்சுக்கு இடம் வாங்கணும், நீங்கள் உதவி செய்யுங்க, என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், உதவி செய்யுங்க, இப்படி அநேகர் போனதுனால இதெல்லாம் அந்த மனுஷன் பார்த்தான். இதுக்கு அதே மேலிட்டு அதுலேயே அந்த மனுஷன் போயிட்டான் திரும்ப. அந்த மனிதனை பின்மாற்றத்துக்குள்ளாய் கொண்டு போனது யார்? இப்போ ஒரு மனுஷன் நிறைய சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாரு. சினிமா நடிகர் ராஜேஷ் கண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய சபைகளில் போய் சாட்சி. மலையாளிஸ் நினைக்கிறேன். அவங்க அம்மா மலையாளம், அவங்க அப்பா தமிழா என்னன்னு தெரியல. அவங்க அம்மா ஏற்கனவே ஆர்சி கிறிஸ்டினா. அப்படி இருந்து கடைசியில் இப்போ ஒரு வியாதியிலிருந்து கர்த்தர் சந்தித்து என்ன இதில் கொண்டு வந்தார் ரட்சிப்புக்குள்ள நான் அப்படின்னு சொல்லி நிறையா சாட்சிகள் சொல்லிட்டு இருக்கேன். ராஜேஷ் கண்ணான்னு சொல்லி அந்த யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா சிலவள அது வருமா இருக்கும் அவருடைய சாட்சி. அது அப்போ அவங்கள ரட்சிப்புலேருந்து வெளியில் கொண்டு போகிறது யார் தான்? உடன் விசுவாசிக தான். ரட்சிப்புலேருந்து விழ வைக்கிறது உடன் விசுவாசிகள் தான். அப்போ காந்தி இந்த பகுதிகளை அதிகமாய் வாசித்ததுனால இதில் இருக்கிற பகுதிகள் இந்த அகிம்சையை குறித்து போதிக்கிறதுனால அவர் அதை பேஸ் பண்ணி தான் அந்த அகிம்சை வழியில் கத்தி எடுக்காதபடி, யுத்தம் செய்யாதபடி அகிம்சையிலே அவர் போராடி இந்திய தேசத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். அது ஒரு பகுதி. சரி, அப்படி என்றால் இங்கே 8வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்கள் என்பது எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்கள். அது பாக்கியவான்கள். அப்படி என்றால் இருதயத்தில் என்ன வேணுமா? சுத்தம் வேண்டும். இப்போ நம்ம சரீரத்தை சுத்தப்படுத்துறதுக்கு பலவிதமான பொருள்கள் உண்டு. நம்முடைய வஸ்திரங்களை சுத்தப்படுத்துவதற்கு பலவிதமான பொருள்கள் உண்டு. நம்முடைய வீட்டையோ இல்லாவிட்டால் இடங்களையோ
பாத்திரங்களையோ சுத்தப்படுத்துவதற்கு பலவிதமான பொருள்கள் உண்டு. ஆனால் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் ஒரே ஒரு பொருள் மாத்திரம்தான் உண்டு. வேற எதையும் வச்சு சுத்தப்படுத்த முடியாது. அது என்ன? இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தான் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்த முடியும். இருதயத்தை ஆபரேஷன் பண்ண முடியும் டாக்டருங்க. ஆபரேஷன் பண்ணி உள்ள என்ன தேவையோ அதை பார்க்கலாம், உள்ள வைக்கலாம், அது வேறு. அது மட்டும்தான் அவங்க செய்ய முடியும். ஆனால் அந்த இருதயத்தை சுத்தப்படுத்துவது, இருதயத்தில் இருக்கிற சிந்தைகளை சுத்தப்படுத்துவது, இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை சுத்தப்படுத்துவது எல்லாம் இயேசுவானுடைய இரத்தம் ஒன்றுதான் அதை செய்யும். அதனால இங்கே சொல்லும்போது நம்முடைய இருதயத்தை சுத்தமாக, இதைத்தான் சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம். சங்கீதத்தில் பார்த்த வசனத்தை திரும்ப வாசிங்களா. கடைசியிலிருந்து மேலே 3வது வசனம், கீழே இருந்து மேலே 3வது வசனம். இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனேயானால். ஆமா, அப்ப அந்த இருதயத்தில் சுத்தம்னா இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? அக்கிரமம் இருக்கக்கூடாது. முதல்ல அந்த அக்கிரமத்தை குறித்த சிந்தை இருக்கக்கூடாது. அக்கிரமம் என்றால் என்ன? அக்கிரமம் என்றால் கிரமத்திற்கு மிஞ்சினது. கிரமத்திற்கு மிஞ்சினது எல்லாமே அக்கிரமம். கிரமம் என்றால் என்ன? ஒழுங்கு, ஒரு சட்டதிட்டங்கள். எல்லாவற்றிலும் ஒரு சட்டதிட்டங்கள் இருக்குது. ஒரு ஒழுங்கற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். உலகத்துடைய வாழ்க்கையில், உலகத்தில் மனிதன் வாழும் வரைக்கும் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாமே ஒரு சட்டத்திட்டங்களை வைத்திருக்குது. ஆனால் மனிதன் மட்டும்தான் அதை மீறி நடக்கக்கூடியவன். கொஞ்சம் யோசித்து பாரு. இந்த தேனை குறித்து வாசிக்கும் போது, அந்த ஈக்களை குறித்து வாசிக்கும் போது நிறைய இடங்கள்ல, நிறைய அந்த இதுகளில் பறவைகள் மிருகங்களில் வந்து அங்கே ஆட்சி பண்ணுவதெல்லாம் பெண் இனமாக தான் இருக்குது. அதான் அந்த ராணி தேனின்னே சொல்லுவாங்க. தேனியில் ராணி தேனி. அந்த ராணி தேனி வந்து எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல எல்லா ஈக்களும் வந்து உட்காந்துக்கிறோம். அந்த ராணி தேனி உள்ள தேனீக்கள்ல கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். எனக்கு அது நன்றாக தெரியும். ஏன்னா காட்டுகளில் தேன் எடுத்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பார்த்துருந்ததுனால அந்த சூழ்நிலையில் எனக்கு தெரியும். அந்த தேனியை கையில் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் மற்ற தேனியெல்லாம் கையில் வந்து ஒட்டிக்கிறோம், கொட்டாது. ஆண் தேனியினுடைய வேலை இந்த ராணியை பாதுகாக்கிறது மட்டும்தானா? அதில் மற்ற இடங்களுக்கு போய் தேன் எடுத்துட்டு வர்றது, கூடு கட்டுறது, இதெல்லாம் பெண் தேனியினுடைய வேலை. அந்த ராணி தேனி ஒரு தடவை குட்டி போடும் என்றால், குஞ்சு பொறிக்கும் என்றால் அதோட செத்துருமா. அது எத்தனை வருங்கிறது தெரியல. தேனி ஒரு மனிதனை கடிக்கும் என்றால் அது உடனே செத்து போய்விடும். அந்த கொடுக்கு இங்க நம்ம உடம்புல இருக்கும், அது செத்துரும். இந்த தூக்கணாங்குருவி அது வந்து அந்த ஆண் பறவை வீடை கட்டுமா. தூக்கணாங்குருவியெல்லாம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. சில நேரம் இந்த ஏரிகள் இருக்கிற இடத்துல பார்த்தா தெரியும். இல்லைன்னா பனை மரத்தில், தென்னை மரத்தில், அந்த முள்கள் நிறைந்த மரத்தில் அந்த முனையில் தான் கட்டி வச்சிருக்கோம், மனிதர்கள் போக முடியாத சூழ்நிலைக்கு. ஆண் குருவிகள் அந்த கூடை கட்டும். இதுவரைக்கும் அந்த கூடை கட்டுற அளவுக்கு ஒரு என்ஜினியரிங் வளரலையா. அந்த அளவுக்கு யாரும் கட்டக்கூடியவங்க இல்லையா. அந்த கையில்லாம அந்த வாயிலே கட்டக்கூடிய ஒன்று. அதுக்கு 2 வாசல் வைக்கும் சில வேளை.
எல்லாம் ஒரு வாசல் வைக்கும். இதெல்லாம் அழகாக கட்டி அந்த ஆண் பறவை வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு சத்தம் போடுமா. ஒரு பெண் பறவை உள்ள போய் அந்த வீட்டை எல்லாம் பார்க்குமா. பார்த்துட்டு அந்த பெண் பறவைக்கு பிடிச்சிருந்தா அங்க இருக்குமா தங்கி. அந்த ரெண்டும் இணைந்து அது முட்டைகளை இட்டு குஞ்சுகளை பொரிக்குமா. இந்த பெண் பறவைக்கு அந்த வீடு பிடிக்கலன்னா பறந்து போயிருமா. திரும்ப இந்த ஆண் பறவை வேறு ஒரு கூடத்தான் கட்டுமா. இந்த கூட அப்படியே விட்டுருமா. வேற ஒரு கூட கட்டி தான் அந்த மாதிரி கூப்பிடுமா. அதனால தானே இன்னைக்கு வீடுகளை கட்டும்போது, பொருளை கட்டும்போது, ஆமாம் மேடம் வந்து பார்க்கட்டும், அவங்க பார்த்தா தான் சரியாகும்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. அது சின்ன வீடோ பெரிய வீடோ, சின்ன வீடோன்னா தப்பாக நினைக்காதீங்க. ஆமாம், என்ன இப்போ ஒரு 2வது மனைவி வச்சுக்கிறான் சின்ன வீடான்னு அப்படி நான் சொல்ல வரல. அளவில் சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய வீடாக இருந்தாலும் சரி, யார் பார்த்து முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க? வீட்டில் பார்க்கட்டுங்க, அவங்க பார்த்து முடிவு பண்ணட்டுங்க. இதைத்தான் இன்னைக்கு சொல்லுவாங்க. வாடகைக்கு வீடு போனால் கூட இல்லைங்க, வீட்டம்மா வந்து பார்க்கட்டுங்க, அவங்க பார்த்து முடிவு பண்ணட்டுங்க. நீங்கள் பாருங்களேன், இதைத்தான் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த பறவை புறா, ஒரு புறா அது உயிரோடு வாழும் வரைக்கும் அந்த 2 புறாவும் பிரியாமல் அதுதான் சேர்ந்து ஜோடியாக இருக்குமா. ஒன்று மரித்து போகும் என்றால் அடுத்து இன்னொரு புறாவோ அப்படியே தான் இருக்குமா. இன்னொரு புறாவோடு அது ஜோடி சேராதா. இப்படி அதுகள்லாம் ஒரு சட்டத்திட்டங்களை வச்சிருக்கு. ஆனால் சட்டத்திட்டத்தெல்லாம் மீறினவன் யார் தான்? மனுஷன்தான் அந்த சட்டத்திட்டத்தெல்லாம் மீறுறது. எப்படி இருந்தாலும் சரி, போனாலும் சரி என்று மீறிக்கொண்டு அலைவது மனிதர்கள் மட்டும்தான். ஏன் இதை சொல்ல வந்தேன்? அந்த ஒழுக்கத்திற்கு, அக்கிரமத்திற்கு மிஞ்சினதெல்லாம், கிரமத்திற்கு மிஞ்சினதெல்லாம் அக்கிரமம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு வேண்டும். எல்லாவற்றிலும் நம்ம சாப்பிட்றதுல இருந்து நம்முடைய வேலைகளை செய்யும் வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்களில், நம்முடைய நடை, உடை, பாவனை, நம்முடைய இருப்பிடங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு நமக்கு தேவை. இந்த ஒழுங்கை கெடுக்கிறது எது? சிந்தைகள். முதலாவது ஒழுங்கை கெடுக்கிறது எது உருவாகுது? சிந்தைகள். நம்முடைய சிந்தைகள் வரும்போது அந்த சிந்தைகள் செயல்பாட்டுக்குள்ளாகிறது. சிந்தைகள் உருவாகுது. அந்த சிந்தைகள் உருவாகும் போது அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது? செயல்பாட்டுக்குள்ள வருது. செயல்பாட்டுக்குள்ள வரும்போது தான் அது எங்க கொண்டு போய் முடிக்குது? தவறான காரியங்கள்ல, தவறான நிலைமைகள்ல கொண்டு போய் நம்ம முடிக்குது. அதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். புதன்கிழமை கோடம்பாக்கத்தில் ஒரு சர்ச்சு பிரதிஷ்டைக்காக நான் போயிருந்தேன். நான் தான் பிரதிஷ்டை பண்ணேன், நான் தான் அதை செய்தி கொடுத்தேன். ஒரு 4 ஊழியக்காரங்க வந்து உட்கார்ந்தாங்க. அதில் 3 பேர் கையில் பைபிள். அவங்க ஊழியக்காரர் ஜெபம் பண்ண கூட்ட பண்ண தான் ஊழியக்காரன்னு தெரியும். அப்படி ஆடைகள், அவங்க உட்கார்ந்த ஸ்டைல், அவங்க பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. சாதாரணமாக உட்கார்ந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தது ஆராதனை நேரத்தில். அவர்கள் உட்கார்ந்துருந்த அந்த ஒழுங்குகள் இதெல்லாம் ஊழியர்கள் மாதிரி அது தெரியல. ஏன்னா எல்லாவற்றிற்கும் ஒரு ஒழுங்கு உண்டு. ஊழியர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு உண்டு. ஒன்றுமில்லை. அப்புறம் பைபிள் பாடல் பாடும்போது அந்த செல்லில் எடுத்து பாட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு எல்லாரும் இல்லாத பாட்டு புத்தகத்தில் இல்லாத பாட்டுகள்லாம் கூட அதில் நிறையா இருக்குது. அப்புறம் நான் செய்தி கொடுக்க போனேன். செய்தி கொடுக்கும்போது சொன்னேன், இந்த ஊழியக்காரங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. அவங்கள வச்சுட்டு தான் சொன்னேன். 2 பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. 2 வாலிப பையங்க 2 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. ஊழியக்காரனுக்கு ஐடி என்ன? வேதாகமம் தான், பைபிள் தான் ஐடி கார்டு. எங்கே போனாலும் ஒரு புதிய ஏற்பாடாவது கையில் இருக்கணும்.
நீ எடுத்துட்டு போகணும். ஊழியக்காரங்களுக்கு ஒழுங்கே அதுதான். அதை விட்டுட்டு நீ வந்து உட்கார்ந்து செல்லில் வாசனை வாசிக்க தப்புன்னு நான் சொல்ல வரல. கையில் வேதத்தை நீ வச்சிருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அது சின்ன எழுத்தாக இருக்குது. சில வேளை பைபிளில் இதில் வந்து கொஞ்சம் நீ பெருசாக விரித்து கூட பார்க்கலாம், ஜூம் பண்ணி செல்லில், இல்லையா? பைபிள் உன் கையில் இருக்கணும். இப்போ சொன்னேன், எங்கள் சபையில் ஒரு சிலர் வர்றவங்க எழுத படிக்க தெரியாதவங்க இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் எங்கே போனாலும் அவங்க பேக்கில் போட்டு பைபிள் எடுத்துகிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. சபைக்கு வரும்போதும் பைபிள் எடுத்துகிட்டு வரவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் ஒரு வசனத்தை சொல்லுவோன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பகுதியை அவங்க திருப்பி வச்சுக்கிடுவாங்க. பைபிளில் கீழே வச்சுட்டு உட்கார மாட்டாங்க. ஏதாவது ஒரு பகுதியை திருப்பி வச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பைபிள் இல்லாமல் வந்து நம்ம உட்கார்றோன்னா என்ன ஊழியம் அப்படின்னு கேட்டேன். நான் என்கிட்ட வந்து ஒரு ஊழியர்கிட்ட நேரடியாக வீட்டில் அப்படியே சொல்லியே அனுப்புனேன். அதனால் இங்கேயும் நேராக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைச்சாலும் நினைக்காட்டிலும் எனக்கு குறித்து அதை குறித்து கவலை இல்லை. சொல்கிறது என் ஒழுங்கு, நான் சொல்கிறேன், எடுத்துக்கிறாலும் உங்கள் பங்குன்னு. நான் சேரில் உட்காந்துக்கிட்டு செல்லை வந்து 2 தொடைக்கு இடையில சொருகி வச்சுக்கிறாங்க. அதில் தான் பாட்டை பார்க்குறாங்க, அதில் தான் வசனத்தை பார்க்குறாங்க. அப்போ எங்கே போனாலும் நமக்கு ஐடி என்ன? நம்முடைய வேத புஸ்தகங்கள் அது இருக்கணும் இன்னைக்கு நம்ம கையில். அதை சொன்னால் நீங்கள் பைபிளை செல்லில் கொண்டு வரீங்க, நல்லது. அதெல்லாம் காப்பி பண்ணுறதுக்கு பேர் என்ன? ஆப்புன்னு சொல்லுவாங்களா கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. ஆமாம், அது நல்ல நேரத்தில் உனக்கு ஆப்பு வைக்கும்னே. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அப்படி என்ன ஆப்பு வைக்கும்? அது திடீர்னு ஆஃப் ஆகிடும், செல்லு திடீர்னு ஹேங் ஆகிடும், நீ யூஸ் பண்ண முடியாது. அது பின்னாடி வச்சிருந்தார், அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. பின்னாடி வச்சிருந்தவர்கிட்ட ஏன் கொடுத்து அனுப்புறேன்? நீ தானே உட்காந்து, நீ வாங்கி வச்சிடல, அவனை அனுப்பிச்சிருக்கணும்னு கேட்டேன். ஏனென்றால் நான் இப்படி பேசுவதற்கு எனக்கு வயசும் உண்டு, தகுதியும் உண்டு. எனக்கு அதுக்குரிய வயதும் உண்டு, அதற்குரிய தகுதியும் உண்டு. ஆனால் நான் தைரியமா அதை பேசுவேன். அப்போ சொல்ல வர சுத்த இருதயம், நம்முடைய இருதயத்தை அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடார். நம்முடைய சிந்தையை முதலாவது நாம் சீர்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தைகளை நாம் ஒழுங்குபடுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையே என்னாகும்? ஒழுங்காய் மாறும். நம்முடைய சிந்தைகள் ஓர் இடத்துல சிதறும் என்றால், நம்முடைய சிந்தைகள் ஓர் இடத்துல மாறும் என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யும்? மாறி போய்விடும். ஆனால் நம்முடைய சிந்தைகளை முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்குபடுத்த வேண்டும். இந்த சிந்தைகள், நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது என்பது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆமா, வேற யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். இந்த 3 பேருக்கு தான் தெரியும். முதலாவது நமக்கு தெரியும், 2வது நம்முடைய தேவனுக்கு தெரியும், 3வது நம்ம மீது கண்ணை வைத்து சுத்தி வந்து கொண்டிருக்கிற பிசாசானவனுக்கு தெரியும் நம்ம சிந்தை என்னங்கிறது. நம்முடைய தேவன் நம்முடைய சிந்தைகளை சீர்திருத்தும்படியாய் விரும்பக்கூடியவர், நம்முடைய சிந்தைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். பிசாசானவன் இந்த சிந்தைகளை எப்படி கெடுக்கலாம், எப்படி தவறான வழியிலே சிந்தைகளை கொடுத்து இவர்களை நடத்தலாம் என்று அவன் திட்டம் போடக்கூடியவன். அதற்காகத்தான் நம்முடைய சிந்தைகளை முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? சீர்படுத்த வேண்டும். அதான் தாவீது அங்க மிகவும் அருமையாய் சொன்னான். அது அவன் அனுபவத்தில் இருந்து சொன்னது. அந்த சங்கீதத்தை திரும்ப வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இது அவனுடைய அனுபவத்தில் வந்த காரியம்.
பத்சேபாளை தனக்கு மனைவியாய் எடுத்துக்கொண்டு ஒரு கொலைகாரனாய் மாறினதற்கு காரணம் என்ன? தாவீது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை, இதை நீங்க தெளிவா இப்படி வாசிக்கணும்னு சொன்னா 51வது சங்கீதத்தில் அந்த பிராக்கெட்ல போட்டது வாசிங்களேன். 51ல பிராக்கெட்ல போட்டது வாசிங்களேன். பத்சேபாளிடத்தில் பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்னது இல்லையா? இன்னொரு இடத்துல உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள், அது மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே என்னன்னு சரி வாசிக்க வேண்டாம், அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை வசனம். இயேசுவானுடைய அந்த பிறப்பின் சந்ததியை சொல்லும்போது 4 பெண்கள் உள்ள வருவாங்க. அதுல இந்த பெண் ஒன்று உள்ள வருவா, பத்சேபாள். சரி, அது இருக்கட்டும், அப்படியே வாசிக்க வேண்டாம். அப்போ இங்க வரும்போது அவன் இந்த பாவத்திற்குள் விழுந்ததற்கு காரணம் என்ன? அதான் இப்ப யார் வாசிக்க வேண்டாம், நான் சொன்ன பகுதிக்கு நீங்க வந்துருங்க போதும். இந்த பாவத்தில் விழுந்த, ஏன்னா நீங்க பைபிளை திருப்பி வச்சு அந்த வசனத்தை புரட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நான் என்ன சொல்லுகிறேனுங்கிற கவனம் உங்களுக்கு இருக்காது. உங்க கவனமெல்லாம் அந்த வசனம் எங்க இருக்குன்னு தேடுறதுலேயே தான் இருக்கும். அதனால தான் நான் சில நேரம் வசனத்தை நீங்க தேட வேண்டாம், விட்டுருங்கன்னு சொல்றதுக்குள்ள காரணம் அதுதான். வாசிக்க வேண்டாம் என்று சொல்வதற்குள்ள காரணம் அதுதான். முழு கவனமும் வாசிப்பதிலும் தேடுதலிலும் இருக்கும். இங்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்குள்ளாய் அது போகாது. அப்ப இங்க வரும்போது அந்த பத்சேபாளிடத்தில் இவன் விழுகும்படியாய் வந்த சிந்தை எப்படி? அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, இவன் யுத்தத்திற்கு போயிருக்க வேண்டும், அந்த நாளில் யுத்தத்திற்கு போகவில்லை. இரண்டாவதாக, இன்றைக்கு இருக்கிற மாதிரி வசதியான வீடுகள் கிடையாது அந்த நாட்கள்ல. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். கிராமத்துக்கு போனீங்கன்னா 4 தட்டியை அடிச்சு தான் வச்சிருப்பாங்க, இல்லை கொஞ்சம் ஒரு 4 அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஓட மாற்றி வச்சிருப்பாங்க. மேலெல்லாம் ஒன்றும் இருக்காது, அதில் நின்று தான் குளிப்பார்கள். இது இன்றைக்கும் அந்த இதுகள் உண்டு. அப்போ இவன் மாடியில் இன்னும் உலாவிக்கிட்டு வந்திருக்கிறான். ஏன்னா தின்ன சோறு சரிக்கணும் இல்லை, தின்ன சோறு. ஆமாம், ஏழைகள் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக? சம்பாதிக்கிறதற்காக. வசதி உள்ளவன் பார்க்கா ஓடிக்கிட்டு இருக்கிறான். எதுக்காக? இருக்கிற கொழுப்பு கரைகிறதுக்காக. 2 பேரும் ஓடுறாங்க தான், 2 ஓட்டம் தான். ஆனா எதுக்கு ஓடுறாங்கிறதான் கேள்வி. 2 பேரும் ஓடுறாங்க தான், ஆனா எதுக்கு ஓடுறாங்கிறதான் கேள்வி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு ஏழையும் கிழிஞ்ச சட்டையை போட்டிருக்கான், பணக்காரனும் கிழிஞ்ச சட்டையை போட்டிருக்கிறான். எதுக்கு? இவன் ஏழ்மையில பணம் இல்லாதபடி கிழிந்த துணியை போட்டிருக்கிறான். ஆனா அவன் பொழுத்து போய் வாங்கின துணியை கிழிச்சு விட்டு ஃபேஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அது ஆம்பளையே பொம்பளை எல்லாருமே. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு ரோட்டில் நடக்கும்போது அப்படி பார்க்கலாம். இந்த இங்க கிழிஞ்சது, இங்க கிழிஞ்சது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களாப்பா? நாங்களே போட்டிருக்கோம் அப்படிங்கிறீங்களா? நல்லா இருக்கிற துணி வாங்கி என்ன செய்வாங்க? கிழிச்சுக்குருவாங்க பிளேடு வச்சு. ஏன்னு சொன்னா அது ஃபேஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ இவன் ராஜா, யுத்தத்துக்கு போன சிந்தைகள் என்னென்ன இருந்திருக்கணும்? யுத்தத்திற்கு போனவர்கள் என்ன ஆகியிருப்பாங்க, ஏதாயிருப்பாங்க, என்ன செய்திருப்பார்கள், சிந்தைகள் அவனுக்கு வந்திருக்கும் என்று சொன்னால் இந்த சிந்தை அவனுக்கு வந்திருக்காது. ஆனால் இவன் உப்பரிக்கையின் மேல், பால்கனியின் மேல், அதான் உப்பரிக்கைங்கிறது, அவன் உலாவிக் கொண்டிருந்தான். அந்த பெண் குளிச்சா, அவ குளிக்கிறவ குளிச்சுட்டு போறான், உனக்கு என்ன? எப்பவுமே முதற் பார்வை நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது. அது நல்லதோ கெட்டதோ, நல்ல காரியமோ நல்ல செயலோ, நல்லதோ கெட்டதோ, முதற் பார்வை நம்மளால் என்ன செய்ய முடியாது,
மாற்ற முடியாது. ஆனா ரெண்டாவதும் திரும்ப 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 அதே காரியத்தை நம்ம பார்க்கிறோம் என்றால் அதுதான் சிந்தைகளை கெடுக்கக்கூடிய ஒன்று. அதுதான் சிந்தைகளை கெடுக்கக்கூடிய ஒன்று. நல்லதை கெட்டதை எதுனாலும் சரி, முதல் பார்வையை யாரும் மாற்றவே முடியாது. அவ குளிச்சுக்கிட்டு இருந்தான். இவன் முதல் பார்வையை மாற்றல, அவன் பார்வையும் மாற்றவில்லை. முதல் பார்வை அங்க வந்தது. இந்த முதல் பார்வை வந்த உடனே அவன் என்ன செய்யணும்? அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து போய் தன்னுடைய சிந்தைகளை எதற்கு நேராக கொண்டு போயிருக்கணும்? என் ஜனங்கள்லாம் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, நான் அங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல, அந்த எண்ணம் வந்திருக்க வேண்டும் இவனுக்கு. அதாவது பட்சேபாளனுடைய கணவனாகிய உரியாவுக்கு இருந்த அந்த எண்ணம் தாவீதுக்கு இல்லை. தாவீதுக்கு இல்லை. அவன் ஒரு போர் சேவகன். தாவீது பெரிய ஒரு அரசன். இவன் பட்சேபாளை வீட்டுக்கு கொண்டு வர சொன்னான். அவளோடு இணைந்து இருந்தான். வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். இப்ப அவன் மாசமா இருக்கிறான்னு சொல்லி அனுப்புறாங்க. யுத்தத்துக்கு போயிருக்கிற உரியாவை கூப்பிட்டு அனுப்புறான். நல்லா விருந்து வைக்கிறான் ராஜா. விருந்து வச்சு நீ உன் வீட்டில் போய் சந்தோஷமாய் மனைவியோடு இரு என்று சொல்லி அங்க அனுப்புறான். ஒரு சிந்தை அவனுக்கு மாறுறதுனால அவனுக்கு எவ்வளவு சிந்தைகள்ல பிரச்சனை உருவாகிக்கிட்டே இருக்குன்னு பாருங்க. பெரிய உள்ள நிறைய காரியங்கள் இதுல உண்டு. இப்போ இவன் முதல் நாள் போகல, ரெண்டாவது நாள் கூட்டம் அனுப்புறான். கூட்டம் அதே விருந்து வைக்கிறான். குடிப்பதற்கு போதை உள்ள பானங்களை கொடுக்கிறான். இப்போ உன் மனைவியின் இடத்திற்கு போ, நீ சந்தோஷமாயிரு. அன்னைக்கும் அங்க முற்றத்துல வேலைக்காரர்கள் படுக்கையோடு படுத்து கொண்டான். அவனை எழுப்பி கேட்கிறாங்க, ஐயன் நீ போகலையான்னு. அவன் சொல்றான், என்னுடைய ஜனங்கள் எல்லாம் யுத்தத்தில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், நான் இங்கே நன்றாக புசிப்பதற்கும் நான் என் மனைவியோடு சந்தோஷமாய் இருப்பதற்குமா நான் வந்தேன் அல்ல என்று சொல்லுகிறார். ஒரு வேலைக்காரனுக்கு இருந்த சிந்தை யாருக்கு இல்லை? ராஜாவுக்கு இல்லை. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அந்த அக்கிரம சிந்தை இவனுக்குள்ளாயிட்டோம். லேசா ஒரு பார்வை, அவ்வளவுதான். அதோட போயிருக்கலாம். நடந்து போறான், அது தவிர்க்க முடியாது, போயிருக்கலாம். அதை விட்டு அங்கேயே நின்று அதை பார்த்து என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அதை என்ன வாசிக்கிறோன்னு சொன்னா, அவளுடைய அழகிலே மயங்கி இது யார் என்று விசாரிக்க சொல்லி கொண்டு வர. அப்போ ஒரு பார்வையில் அந்த அழகை பார்த்திருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. கண்கொட்டாம நின்று பார்த்து அதுக்கப்புறம் தெரிந்து கொண்டு அவன் சிந்தைகள் அவ்வளவு மோசமாய் அங்கு மாறினது. அதனாலதான் சங்கீதத்தில் வரும்போது அவன் சொல்றான், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். இதை அவன் புரிந்து கொண்டான். தன் வாழ்க்கையில வந்த அக்கிரம சிந்தைகள்னால என்ன பாதிப்பு வந்தது என்று அவன் புரிந்து கொண்டான். அந்த அக்கிரம சிந்தை வந்ததுனால அவனுக்குள்ள நஷ்டம் என்ன? நஷ்டம் என்ன? பட்சேபாளுக்கு பிறந்த முதல் குழந்தையை கர்த்தர் அடித்தார். பட்சேபாளுக்கு பிறந்ததான முதல் குழந்தையை கர்த்தர் அடித்தார். 7 நாள் வியாதியாயிருந்து அந்த குழந்தை செத்து போனது. அந்த குழந்தை மரணத்திற்கு யார் காரணம்? தகப்பன் தான் காரணம். அந்த குழந்தையினுடைய மரணத்திற்கு காரணம் யார்? தகப்பன். சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பான்? என் பிள்ளைகளுக்கு தாங்க நான் வாழ்றேன், என் பிள்ளைகளுக்கு தாங்க நான் இருக்கிறேன். ஆனால் தகப்பனுடைய ஒரு தவறான சிந்தை. இது குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி போட்ட விதை முளைக்கத்தானே செய்யும். போட்ட விதை முளைக்கத்தானே செய்யும். தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, உப்பு தின்னவன்
தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இந்த காடுகளில் மெளா என்று சொல்லக்கூடிய காட்டுமான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை காட்டு ஆடுன்னு வச்சுக்கோங்க. அதை பிடிக்கக்கூடியவர்கள் வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய காரியம் உப்பு. உப்பை கொண்டு போய் அங்கங்கே பாறைகளில் வச்சு விட்டு வந்துட்டாங்கன்னா இந்த உப்பை போய் அது சாப்பிடுமா? என்ன ஏதுன்னு தெரியாம, இது என்ன ஏதுன்னு தெரியாம அந்த உப்பை சாப்பிடுமா? உப்பை சாப்பிட்டா அதுக்கு என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்க ஆறுகளை நோக்கி ஓடுமாம். எங்க ஆறு இருக்குன்னு சொல்லி அந்த ஆறுகளை நோக்கி போகும்போது அங்கே அவர்கள் அதை லகுவாய் வேட்டையாடி விடுவார்களாம். மான் என்று சொன்னால் தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா அது கால் மிருதுவாயிடுமா. அதனால தான் கூடுமான வரைக்கும் மான் மேலே நின்று தண்ணியை குடிச்சிட்டு போயிடுமா. தண்ணிக்குள்ளே இறங்கிட்டா அவருடைய கால் ஓட முடியாதான், மிருதுவாயிடுமா. அதனால தான் கூடுமான வரைக்கும் தண்ணிக்குள்ளே விரட்டுவாங்களாம் மான்களை. அது எப்படி வேட்டையாடுறவங்களுக்கு பல காரியங்கள் அப்படி உண்டு. நம்ம வேட்டையாட போகிறதில்ல, நமக்கு தெரியாது. அப்போது நான் கூட அந்த உப்பள்ளித்தின நாட்கள் உண்டு. 1973 இங்கே அநேகர் பறந்துருக்க மாட்டீங்க. டெலஃபோன்ஸில் வேலை செய்யும்போது இரவு நேரத்தில் கஞ்சா அடிச்சுட்டு நாங்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்து, ஆமாம், அது கல் உப்பது சோறதுன்னு தெரியாமல் ரெண்டும் ஒரே மாதிரி வெள்ளையாக தானே இருக்கும். கல் உப்பள்ளி தின்னுக்கிட்டு இருந்த காலமெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவன் தான் கர்த்தர் தொட்டார். கிறிஸ்தவ குடும்பங்க, சேசை குடும்பத்தை சார்ந்தவன். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்தவனா கர்த்தர் என்னை தொட்டார். ஆமா, பணங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு நாள்ல 3 படின்னா 6 லிட்டரு. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார், எட்டப்பான்னு தான் கூப்பிடுவாருன்னு. அவர் இந்த இறக்குறவர், வாயட்டப்பா போகலாம். 3 நாள் ஊறின கல், அதை உட்காந்து குடிச்சிட்டு வந்தோம் தள்ளாடிக்கிட்டு. அப்போ அந்த வாலிப காலங்கள் அது. நான் ஒரு ஜெயின் ஸ்மோக்கர், வீட்டுக்கு தெரியாது, குடிப்பாங்கிறது தெரியும், நேரடியாக யாரும் பார்த்ததில்லை. அதனால தான் டிபி வியாதி வந்தது எனக்கு. டிபி வந்ததுக்கு 77, 78, 79 நினைக்கிறேன். டிபி வியாதி வந்ததுக்கு காரணம் நான் தொடர்ந்து அந்த சிகரெட்டுகளை பிடிக்கக்கூடியவன். அந்த கேரளாவில் அதுக்குன்னு ஒரு பீடி ஒன்று போடுவாங்க தானே, அந்த பீடி பிடிக்கக்கூடியவன். இப்படி தவறான பழக்கங்கள் அநேகம் என்னிடத்தில் இருந்தது. கர்த்தரை சரியாய் நான் பிடித்து கொண்ட நாட்கள் அவைகளெல்லாம் உதறி தள்ளிவிட்டு வந்தேன். கர்த்தர் என்ன ஒரு மனிதனாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு மனிதனாய் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மூணாருக்கு போயிருக்கும் போது அப்போ பழைய செட்டு ஒருத்தன் சிகரெட் பாக்கெட்டை நிறுத்தினான். இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இதெல்லாம் வேண்டாம். ஏன் இப்போதான் அடிச்சியா? இல்லை இல்லை வேண்டாம். ஏன் இல்லை, அந்த பழக்கமெல்லாம் எனக்கு இப்போ இல்லை. நீ எப்போ இப்படி கெட்டு போன? கேட்ட கேள்வி என்ன? நீ எப்போ இப்படி கெட்டு போன அப்படி கேட்ட. என்ன செய்யற? எங்க இருக்கிற? மெட்ராஸில் இருக்கிற. அப்போ மெட்ராஸ், அதுக்கப்புறம் தான் சென்னையா மாறிச்சு. என்ன செய்யற? இந்த மாதிரி இருக்கிற. உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையாச்சே. ஏன்னா என்னுடைய சுபாவங்கள் அப்படி. உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வேலை, நீ எப்படி அதில் போன அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், இயேசுநாதர் என்ன அழைத்தார், போயிருக்கிறேன், அங்கே இருக்கிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவனை பார்க்கல, ரொம்ப நாளாச்சு. அது போகிறதில்ல. நான் எப்போ ஒரு முறை போகிறேன், பார்க்கறதுக்குள்ள வாய்ப்புகள், ஒரே நாள் இருந்துட்டு வந்துடும், பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ முதலாவது நம்முடைய இருதயம் என்ன செய்ய வேண்டும்? சுத்தமாக வேண்டும். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். அதான் வாசிக்கிறோம். அதைத்தான் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இதில் மத்தேயுல வாசிக்கிறோம். சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்
அந்த பாக்கியவான்களாய் இருக்கும்போது, சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கும்போது தேவனை அப்ப தேவனை பார்ப்பார்கள். தேவனோடு கூட அவர்கள் பேசுவார்கள். வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசக்கூடியவர். சில நேரம் மெல்லிய சத்தத்தோடு நம்மோடு கூட பேசுவார். அந்த மெல்லிய சத்தம் பிசாசுடைய சத்தமா தேவனுடைய சத்தமா என்பதை நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். சில நேரம் அந்த கனவுகளை கொண்டு பேசுவார். எல்லா நேரம் கனவுகளை கொண்டு பேச மாட்டார். கனவு தொல்லையின் தரட்சியினால் சொப்பனங்கள் பிறக்கும்னு வேதம் சொல்லுது. பகல்ல நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ, என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அது கனவா வரும். அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டத்துக்குள்ள கடந்து போது சொப்பனமா வரும். இதெல்லாம் வரக்கூடிய காரியங்கள். ஆனால் இதற்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய சொப்பனத்துக்கு வித்தியாசங்கள் உண்டு. அதை நாம் புரிந்து கொள்ளணும். இதனைக்கு யாரும் அதை புரிந்து கொள்றது இல்லை இல்லையா? தரிசனம் பார்த்தேன்பாங்க. எப்போ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்போ தரிசனம் வந்துச்சும்பாங்க. தரிசனம்னா என்ன? தரிசனம்னா என்னம்மா? தெரியாது. நீங்க சொல்லுங்க, தரிசனம்னா என்ன? தெரியாது. நிறைய சபைகளில் சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு, நான் பார்த்தேன், அப்படியே வெள்ளை உடையில நான் பரலோகத்துக்கு போனேன், அப்படியே வெள்ளை உடையில ஒருத்தர் இறங்கி வந்தாங்க என்கிட்ட, அப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. எப்போ பார்த்தேன்? நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். தரிசனம் என்றால் தூங்கும்போது வர்றதுக்கு பேர் தரிசனம் இல்லை. தரிசனம் என்று தத்துரூபமாய் வர வேண்டும். நம்ம இப்போ உட்கார்ந்துகிட்டு இருக்கோம்னா நமக்கு முன்னாடி வரணும், அதான் தரிசனம்ங்கிறது. படுத்து இருக்கிறோம், தூங்கலை, கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறோம், தத்துரூபமா இது வர வேண்டும். இதுதான் தரிசனம். நம்முடைய குமாருக்கு அப்படி ஒரு தரிசனம் கிடைச்சது. அவர் கேஎம்சியில் இருக்கும்போது, அந்த கால் ஆப்ரேஷன் இருக்கும்போது, அப்போ செல்லு யாரும் செல்லுன்னு இல்லை, பட்டன் செல்லை ஆன் பண்ணி இங்கே வச்சுருவாங்க, செய்திக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் பக்கத்தில் வச்சுருவாங்க. அவர் அங்கேருந்து முழு ஆராதனையும் கேட்பார் கேஎம்சியில். அப்போ இவர் படுத்து கிடக்கும்போது கருப்பாக ஒரு உருவம் பக்கத்தில் நின்றுச்சான். தத்துருவமாய் நடந்த காரியம். கருப்பாய் ஒரு உருவம் நின்று, ஒன்று ஆளை எடுத்துட்டு போயிடலான்னு நினைச்சேன், முடியலை. சரி, ஆழத்தான் எடுக்க முடியல, காலமாவது எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா, அதுல கூட பண்ண முடியலையே. நீ அதில் போய் மாட்டிக்கிட்ட, அதான் சர்ச்சுக்குள்ள வந்துட்ட, அதனால நான் ஒன்றும் பண்ண முடியல என்று சொல்லி கருப்பு உருவம் தத்துருவமாய் அவரோடு நின்று பேசிக்கொண்டு போயிருக்கிறது. அது நல்லதோ கெட்டதோ, தரிசனம் என்றால் நேரடியாய் வரக்கூடியது. ஆனா இன்னைக்கு ஊழியர்களுக்கும் அந்த சபைகளுக்குள்ளும் போறவங்களுக்கெல்லாம் தரிசனம்னா என்னன்னு தெரியுமா? தூக்கத்தில் வர சொப்பனம் தான் தரிசனம். நிறைய சபைகள் அதுதான் சொல்லுவாங்க. அன்னைக்கு தரிசனம் கண்டங்க. வேதத்தில் நீங்க எந்த இடத்துல வேணாலும் தரிசனம் பார்த்தவங்கள பாத்துங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கொர்நேலியு சம்பவத்தில் நீங்க வாசித்து பாருங்க. தானியேல் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பாருங்க. இங்கெல்லாம் தத்துருவமாய் தூதன் நின்றான் தரிசனத்திலே அப்படின்னு தான் வாசிப்போம். அப்ப தரிசனம் என்பது தத்துருவமாய். இதெல்லாம் எப்ப நடக்கும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களுக்கு. அப்ப இருதயத்தில் நாம் சுத்தமாய் இருக்கும்போது, நாம் கர்த்தரை தேடும்போது, அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். எப்படி நடத்துகிறார்? நமக்கு உதவி செய்து நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தால் நம்முடைய இருதயத்தை நாம் என்ன செய்வோம்? சுத்தமாக்கி கொள்வோம். இருதயத்தை நாம் சுத்தமாக்கி கொள்ளும் போது தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு துணையாய் நிற்கிறார். அதுதான் முக்கியம். ஏன்னா துணையின் ஆண்டு. அவர் நமக்கு துணையாய் வர வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். அப்படி இருதயம் சுத்தமாய் இருக்கும்போது நாம் அவரை தேடும் பட்சத்தில் அவர் இறங்கி நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் அதை குறித்து பார்க்கலாம்.
தொடர்ந்து கர்த்தருடைய சிந்தை என்றால் என்ன, நம்முடைய சிந்தை என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடுவோம். இந்த நாளுடைய வார்த்தைகள் கர்த்தர் நமக்கு நேராய் கொடுத்திருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அதான் தரிசனம், சுத்த இருதயம். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அக்கிரம சிந்தைகள் இருக்கும்போது சுத்த இருதயம் இருக்க முடியாது. சுத்த இருதயம் வந்துவிடும் என்றால் அக்கிரம செய்கள் இருக்க முடியாது. இது ரெண்டும் ஒன்றாய் இணைந்து இருக்க முடியாது. கர்த்தர் இதிலே நல்ல ஒரு மாறுதலை போட்டு சுத்த இருதயத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கும்படியா எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த கேட்ட சத்தியத்தை பிசாசானவன் எடுத்து போடாதபடி இது முளைத்து பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தும் சமாதானம் நம்ம அனைவரோடும் கூட வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட வேலைகள், தொழில்கள், படிப்பு, பயணங்களோடு கூட இன்னும் என்று சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.